அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல குப்தா டைனாஸ்டி ஏற்கனவே நம்ம சமுத்திரகுப்தர் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி அண்ட் டெட் பாயிண்ட் ஆஃப் வியூல யார் பார்க்குறோம் அப்படின்னா சமுத்திரகுப்தருக்கு அப்புறமா அந்த ஆட்சியாளர் குப்த பேரரசுல யாரு சந்திரகுப்தா டூ பத்தி பார்க்கணும் இல்லையா. ஸோ சமுத்திரகுப்தரை பத்தி சொல்றோம்னா சமுத்திரகுப்தர் பீரியட்ல நிறைய விஷயங்கள் நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சமுத்திரகுப்தரா இருக்கட்டும் சந்திரகுப்தரா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சமுத்திரகுப்தர் பத்தி நம்ம ஒரு சுருக்கமா பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது. சமுத்திரகுப்தர் என்ன சொன்னோம், நம்ம போர் தளபதி, அவர் மிகப்பெரிய போர் தளபதி. அவர் ரொம்ப இசை பிரியர். அவருடைய ஆட்சி காலத்திலையும் அவருடைய பேரரசு பெரிய அளவுல விரிவாக்கம் செஞ்சிருப்பாரு. பல்லவ மன்னன் யாரு விஷ்ணுகுப்தனை தோற்கடிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவரை பத்திய செய்தியை நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சார்ஜ் பாத்தீங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. அலகாபாத் தூண் கல்வெட்டு அல்லது பிரயாகை பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசஸ்தினா மெய்கீர்த்தி அப்படிங்கறத பார்த்தோம். அரசனை பற்றி பாராட்டி சொல்லக்கூடியது. ஸோ அதுல கூட அது யார் எழுதியிருப்பா அப்படின்னா அவருடைய அவைக்களப்புலவர் ஹரிசேனர் எழுதியிருப்பாரு. அந்த அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டும் சமுத்திரகுப்தரை பற்றிய நிறைய செய்தியை நமக்கு தரதாக இருக்கு. அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு பாத்தீங்கன்னா ஹரிசேனர் நாகரி வடிவத்துல எழுதின ஒரு கல்வெட்டு தான் அந்த இது அலகாபாத் தூண் கல்வெட்டு அல்லது பிரயாகை பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நாம பார்க்க போற இது சந்திரகுப்தா டூ. சந்திரகுப்தா டூ பாத்தீங்கன்னா இவர் இரண்டாம் சந்திரகுப்தர். இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் மிகப்பெரிய பேரரசராக பார்க்கப்படுது. சந்திரகுப்தர் சந்திரகுப்தரை பத்தி சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தரை நம்ம சொல்றோம் அப்படின்னா அவரும் மிகப்பெரிய அளவுல தன்னுடைய படையெடுப்பின் மூலமாக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை விரிவுபடுத்தியிருப்பாரு. தன்னுடைய ஆட்சி எல்லை பகுதியை விரிவுபடுத்தியிருப்பாரு. அவருடைய காலத்துலதான் எல்லை விரிவாக்கம் அப்படிங்கிறது உச்சத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் இவர் சந்திரகுப்தா டூ இரண்டாம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்யா அப்படின்னு அழைக்கப்படுறாரு. எப்படி அழைக்கப்படுறாரு? விக்ரமாதித்யா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இவருடைய பீரியட்ல கேபிட்டல் பாடலிபுத்திரம், இரண்டாவது தலைநகரமாக எதை மாத்திருப்பாரு அப்படின்னா செகண்ட் உஜ்ஜயினிய கேபிட்டலா பின்னால மாத்திருப்பாரு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் பாடலிபுத்திரம். அதுக்கப்புறமா இவருடைய அந்த விஷாக தத்தர் உடைய தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிற அந்த நாடகத்தின்படி நமக்கு தெரிகிற செய்தி என்னன்னா சமுத்திரகுப்தருக்கு அப்புறமா ராமகுப்தா அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்திருப்பாரு. நான் ஏற்கனவே அந்த குப்தா டைனாஸ்டியோடைய ஆட்சியாளர்களை சொல்றப்ப நான் சொல்லியிருப்பேன். அப்போ யாரு விசாக தத்தருடைய தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிற ஒரு நாடகம். விசாக தத்தருடைய தேவி சந்திரகுப்தம் சரியா. விசாக தத்தரோட தேவி சந்திரகுப்தத்துல அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா சமுத்திரகுப்தா சக்சிடர் பை ராமகுப்தா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவருக்கு அடுத்து ராமகுப்தா தான் வந்திருப்பாரு. ஆக்சுவலி ராமகுப்தாவை பற்றிய செய்தி ராமகுப்தா பெரிய அளவுக்கு திறமையானவர்லாம் கிடையாது. ராமகுப்தா ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் ஆட்சி செஞ்சிருப்பாரு. இவர் ராமகுப்தா ரொம்ப ஒரு கோழையாகவும் இம்பார்ட்டண்டாக தான் அவரை சொல்றாங்க. நெக்ஸ்ட் குப்த பேரரசு ஆட்சியில குப்த ஆட்சியில காப்பர் காயின்ஸ் அதாவது செப்பு நாணயத்தை வெளியிட்ட ஒரே குப்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ராமகுப்தர் தான். ராமகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, செப்பு நாணயத்தை வெளியிட்ட ஒரே அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகுப்தா. நெக்ஸ்ட் இவரோட பீரியட்ல சாக ஆக்கிரமிப்பாளர்களுடைய தொந்தரவு அதிகமா இருந்துட்டே இருக்கும். சாக ஆக்கிரமிப்பாளர்கள் சாக ரூலர்ஸ் உடைய தொந்தரவுனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க ராமகுப்தருடைய ஆட்சியில. அப்போ ராமகுப்தர் அப்ப ஏற்கனவே இந்த தொந்தரவு பற்றி இருந்துட்டே இருந்திருக்கும். ராமகுப்தர் பீரியட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே ஆக்கிரமிப்பாளர்கள்லாம் சூழ்ந்த உடனே ராமகுப்தர் என்ன பண்ணிடுவாரு, அவருடைய ஒய்ஃப் பிரின்சஸ் யாரு அப்படின்னா துருவதேவி, துருவதேவியை ஆக்கிரமிப்பாளர்கள் கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு சரண்டர் பண்றதுக்கு சம்மதிச்சுக்காரு. உடனே அவருடைய ராமகுப்தாவுடைய யங்கர் பிரதர் அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்றாரு அப்படின்னா துருவதேவி மாதிரியே வேடமடைந்து போய் சாக ஆக்கிரமிப்பாளர்களை எல்லாம் கொண்டு அதுக்கப்புறமா யார ராமகுப்தரையும் கொண்டு துருவதேவியை மணந்து தான் ஆட்சிக்கு வந்திருப்பாரு. யாரு? இரண்டாம் சந்திரகுப்தர்.
ஸோ அவரை பற்றிய விஷயங்களை தான் நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ அந்த சந்திரகுப்தா இவர் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா இவங்களை யாரு துருவதேவியும் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா திரும்ப இவங்க வந்து சம்மந்தம் வச்சுக்கிட்டு திருமண பந்தங்கள், அதாவது நாகவம்சத்துக்கூடையும் அதுக்கப்புறமா வாகடகா அவங்க கூட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திருமண பந்தங்களின் மூலமாக எல்லைகள் வந்து விரிவுபடுத்துறது ஏற்கனவே யாரு நம்ம சமுத்திரகுப்தருடைய ஆட்சியிலே அப்படிதான் திருமண பந்தங்களின் மூலமாக தன்னுடைய எல்லை வந்து அதிக அளவுல விரிவுபடுத்தியிருப்பாங்க. அதே இது இவரும் ஃபாலோ பண்ணுவாரு. ஸோ இவர் வந்து என்னன்னா நாகவம்சத்துல இருந்து குபேரநாகா பிரின்சஸ், அவங்க நாகவம்சத்து இளவரசி குபேரநாகா அப்படிங்கிறவங்களை வந்து மேரேஜ் பண்ணுவாரு இரண்டாம் சந்திரகுப்தர். அதுக்கப்புறமா அவங்களுடைய இரண்டாம் சந்திரகுப்தருடைய மகள் பிரபாவதியை வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த வாகடகா பிரின்ஸ் இருக்காங்க இல்லையா, ருத்ரசேனன் டூ, அவங்களுக்கு வந்து இரண்டாம் ருத்ரசேனனுக்கு வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா மேரேஜ் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அதுல கிடைக்கிற சப்போர்ட் மூலமாகவும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை விரிவுபடுத்தி மேற்கில் என்ன பண்றாங்க, மேற்குல இருக்கக்கூடிய அந்த சாக பேரரசை வந்து என்ன பண்ணுவாங்க வெற்றி கொண்டு அங்க, அதாவது குஜராத் மாநிலம் அந்த பகுதி, ஸோ அங்க இருந்து வெஸ்டர்ன் இந்தியா அங்க இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அரேபியன் சி அந்த ஏரியா வரைக்கும் அவங்களுடைய எல்லை வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கும். ஸோ குப்த பேரரசுல அவங்களுடைய ஆட்சி அதிகாரங்கள் உச்சத்தை அடைந்த ஒரு காலம் அப்படின்னா அந்த இரண்டாம் சந்திரகுப்தருடைய பீரியடை வந்து சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து இந்த வெற்றியை வந்து அவர் என்ன பண்றாரு, சாக அரசர்களை வீழ்த்திய வெற்றியை வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சில்வர் காயின்ஸ், வெள்ளி நாணயத்தை வெளியிட்டு வந்து அந்த விக்டரியை வந்து செலிப்ரேட் பண்றாரு. ஸோ சில்வர் காயின்ஸ் இது யார் வெளியிட்டிருப்பா, இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து என்ன வெளியிட்டிருப்பாரு, சில்வர் காயின்ஸ் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட ஒரே குப்த அரசர் வந்து இவர் தான். யாரு, இரண்டாம் சந்திரகுப்தர் சில்வர் காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாரு. இந்த மெமரி ஆஃப் விக்டரி ஆஃப் சாகா ரோலரை வந்து டெஃபீட் பண்றது. சரிங்களா? அவங்க வந்து தோற்கடிச்சதன் நினைவாக இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக வெள்ளி நாணயத்தை வந்து அவர் வெளியிட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து அதனால இவருக்கு வந்து அந்த என்ன பட்டம் கிடைச்சிருக்கோம் அப்படின்னா இந்த சாக வம்சத்தை வந்து சாக அரசர்களை வீழ்த்திய வெற்றியை வந்து கொண்டாடுறது மூலியமாக, வெற்றி பெற்றதன் மூலமாக அவர் வந்து சம் டைட்டில்ஸ் வந்து ஏத்துக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா சகாரி அப்படிங்கிறது, சகாரி அப்புறமா விக்ரமாதித்யா அந்த பட்டங்களை வந்து அவர் இந்த வெற்றிக்கு பின்னரே ஏற்றுக்கொள்வார். சகாரி அப்புறமா வந்து விக்ரமாதித்யா அப்படிங்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சந்திரகுப்தா இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னால இன்னொரு பெயராகவே பார்க்கப்படுது அவருடைய பட்டம் விக்ரமாதித்யா அப்படிங்கிறது. சரியா? அப்ப இந்த சாக வம்சம் இருக்கு இல்லையா, அந்த பேரரசு அவங்கள வந்து வீழ்த்தினதுக்கு அப்புறமா அவர் ஏத்துக்கக்கூடிய பட்டம் இந்த சகாரி அப்புறமா விக்ரமாதித்யா. சரியா? நெக்ஸ்ட் வந்து உஜ்ஜயினியை வந்து செகண்ட் கேபிட்டலா வந்து மாத்துறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, மெக்ராலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு வந்து எங்க இருக்கும் அப்படின்னா டெல்லியில இருக்கக்கூடிய குதுப் மினார் பக்கத்துல இரும்பு தூண் கல்வெட்டு வந்து இவருடைய பற்றிய அதிகமான செய்திகளை வந்து தரக்கூடியதாக இருக்கு. ஸோ அதுல வந்து அவங்க யாரெல்லாம் வெற்றி கொண்டாங்க, அதாவது குறிப்பாக வங்காஸ் அண்ட் வகில்காஸ் கூட்டமைப்பை வந்து அவர் தோற்கடிக்கப்பட்ட அந்த பெரிய ஒரு கூட்டமைப்பை தோற்கடித்த செய்தியும் எங்க இடம்பெற்றிருக்கோம் அப்படின்னா இந்த மெக்ராலி தூண் இரும்பு தூண் கல்வெட்டுல வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இது யாரை டெஃபீட் பண்ணது, சேஸ் தட் த மெக்ராலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் சேஸ் தட் த கிங் டெஃபீட்டட் வங்காஸ் அண்ட் வகில்காஸ் தான் சொல்லியிருக்காங்க. வங்கா மற்றும் வகில்காஸ் இந்த ஒரு பல்கா அந்த கூட்டமைப்பை வந்து அவர் வந்து என்ன பண்ணிடுவாரு, தோற்கடிச்சிருவாரு. ஸோ அதுவும் அந்த மெக்ராலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா இருக்கு? ஸோ இதுல வந்து யாரை பற்றிய செய்தியை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தருக்கு வந்து அவரை பற்றிய செய்தியை வந்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு பெரிய சான்றாக இந்த இது சொல்றோம் நம்ம மெக்ராலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பீரியட்ல தான் யாரு வந்திருப்பா அப்படின்னா பாகியான் வந்து வந்திருப்பாரு. பாகியான் வந்து யாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு சீன துறவி. அவர் வந்து இந்தியாவுக்கு பயணம் செய்து
இந்தியாவில் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவர் பார்த்த விஷயங்களை எல்லாத்தையும் குறிப்பாக எழுதுறாரு. ஸோ அவருடைய பயண குறிப்பு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நூல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பயண குறிப்பு எதுல எழுதியிருப்பாரு அப்படின்னா, போகுவாஜி அப்படிங்கிறது. போகுவாஜி போகுவாஜி அப்படிங்கிற ஒரு அவருடைய அந்த பாக்யானுடைய பயண குறிப்பு. அதுலதான் நம்ம இந்த குப்தர்கள் பற்றிய நிறைய விஷயங்கள், அந்த குப்தர்கள் குப்த பேரரசுல வந்து மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, மதுரா பாடலிபுத்திரம் பற்றியெல்லாம் அவரு சொல்லியிருப்பாரு. பாடலிபுத்திரத்துல வந்து மக்கள் வந்து எப்படி இருந்தாங்களாம், ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க, ரொம்ப பணக்காரங்களா இருந்தாங்க, எந்த குற்றமும் செய்யறது கிடையாது. அதாவது அரசனுடைய நிலத்துல வந்து விவசாயம் செய்யக்கூடியவர்கள் மட்டுமே அந்த அரசனுக்கு வந்து அதுல ஒரு பங்கை வந்து கொடுக்கணும். மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. போட்டி போட்டு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. சத்திரம் வச்சிருந்தாங்க, அன்ன தர்மங்கள் வந்து செய்யறதுக்கு. கல்வி வந்து இலவசமாக வந்து கற்றுக் கொடுத்தாங்க. சத்திரங்கள் அமைத்து கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது, மருத்துவம் பார்க்கப்பட்டது. இந்த மாதிரி என்னது அன்ன சாலைகள் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய செய்தி வந்து யார் சொல்லியிருப்பா அப்படின்னா, பாக்யான் வந்து சொல்லியிருப்பாரு. எல்லாருமே நம்ம பணக்காரங்களா மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து அவர் பார்த்த செய்தியை வந்து அதில் குறிப்பிட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஸோ அது எதுல குறிப்பிட்டிருப்பாரு அப்படின்னா, போகுவாஜி அப்படின்றது தான் அவருடைய அந்த சீன துறவி. இது வந்து நீண்ட காலம் நாளந்தால வந்து தங்கியிருந்த செய்தி குறிப்பும் நம்ம வந்து பார்க்கிறோம். நாளந்தால வந்து ஒரு நீண்ட காலத்தை வந்து என்ன செய்தாராம், தங்கியிருந்து பௌத்த மதத்தை வந்து பற்றி நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் பத்தி அவருடைய பட்டங்கள், சிறப்பு பட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறது. சமுத்திரகுப்தர் நம்ம பார்த்தோம் இல்லையா, கவிராஜா. ஏன்னா அவர் ஒரு இசை பிரியர். அவருடைய உருவம் வந்து ஒரு வீணை வாசிக்கிறது மாதிரியான உருவம் கூட அந்த எதுல பொறிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, அவர் வெளியிட்ட நாணயத்துல வந்து பொறிக்கப்பட்டதையும் வந்து பற்றிய செய்தியும் நம்ம வந்து சமுத்திரகுப்தர்ல வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இவர் இரண்டாம் சந்திரகுப்தருக்கும் நிறைய பட்டங்கள், ஒவ்வொரு அரசர்களுக்கும் நிறைய பட்டங்கள் இருக்கு. அதுல இருந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ விக்ரமாதித்யா அப்படின்னா யாரு, கவிராஜானா யாரு, அவருடைய பட்டங்கள் ஸோ என்ன. அப்போ நம்ம விக்ரமாதித்யா அப்படின்னா யாரு சொல்றோம், நம்ம இரண்டாம் சந்திரகுப்தர். கவிராஜா யாரு, சமுத்திரகுப்தர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பட்டங்கள் வந்து நிறைய பட்டங்கள் வந்து நம்ம பார்த்தோம். அதே நம்ம படிச்சுக்கணும். இப்போ இரண்டாம் சந்திரகுப்தருடைய பட்டங்களாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தேவகுப்தா, முக்கியமான பட்டங்கள் மட்டும் பார்க்கிறோம். தேவகுப்தா, நெக்ஸ்ட் இது தேவராஜா, தேவகுப்தா, தேவராஜா, நரேந்திர சந்திரா. நெக்ஸ்ட் வந்து இந்த சிம்ம விக்ரமா, சகாரி, நெக்ஸ்ட் வந்து விக்ரமாதித்யா. இதெல்லாம் இரண்டாம் சந்திரகுப்தர் சிறப்பு பட்டங்களாக நம்ம வந்து பார்க்கிறோம். இதுல சில பட்டங்கள் தான் நம்ம இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா தேவகுப்தா, நெக்ஸ்ட் தேவகுப்தா, தேவராஜா, நரேந்திர சந்திரா, நெக்ஸ்ட் வந்து சிம்ம விக்ரமா, சகாரி, விக்ரமாதித்யா. அந்த மாதிரியான நிறைய பட்டங்கள் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு வந்து இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இவருடைய இரண்டாம் சந்திரகுப்தருடைய அரசவையில நவரத்னங்கள் அவர் வந்து வச்சிருந்தாரு. அதாவது ஒவ்வொரு துறையிலும் சிறப்பு பெற்ற அமைச்சர்கள் அவை வந்து அவர் வச்சிருந்தாரு. அதுல வந்து நவரத்னங்கள், அதற்கு நவரத்னங்கள் 9 ஜெம்ஸ் அப்படின்னு பேர் கொடுத்திருந்தாரு. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இதுல புலவை பெற்ற எக்ஸ்பர்ட்ஸ் குரூப். ஸோ யாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து காளிதாசர் வந்து ஆக்சுவலி நோன் அஸ் இந்தியன் ஷேக்ஸ்பியர். யாரு, காளிதாசர் என்ன சொல்றாங்க, இந்தியன் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து ஆக்சுவலி ஒரு சமஸ்கிருத புலவர், சான்ஸ்கிரிட் போயட். சரியா, யாரு இந்த காளிதாசர். இவருடைய நூல்கள் வந்து ரிது சம்ஹாரம், மேகதூதம், அப்புறமா குமார சம்பவம், ரகுவம்சம், இதெல்லாம் இவருடைய நூல்களாக பார்க்கிறோம். ரிது சம்ஹாரம், மேகதூதம், குமார சம்பவம், ரகுவம்சம், அதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து இவருடைய நாடகங்கள் மாளவிகாக்னி மித்ரம், விக்ரமோர்வசியம், சாகுந்தலம், இதெல்லாம் இவருடைய நாடகங்களாக பார்க்கணும். நிறைய நாடகங்கள் எழுதியிருக்காரு, நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. இதுல முக்கியமான குறிப்புகள் மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்கு. அப்போ டிராமாஸ் வந்து மாளவிகாக்னி மித்ரம், விக்ரமோர்வசி, நெக்ஸ்ட் சாகுந்தலம். சரியா, அதுக்கப்புறமா ஹரிசேன். முதல்ல வந்து யாரு, நவரத்னங்கள் முதல்ல காளிதாசரை பார்த்தோம், சமஸ்கிருத புலவர். அதே மாதிரிதான்
யாரு ஹரிசேனரும் யாருன்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருத புலவர் தான். அதுக்கப்புறமா அமரசிம்மர் 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 வந்து அமர கோஷம் அப்படிங்கிற ஒரு அமர கோஷம் அப்படிங்கிற ஒரு இது எழுதியிருப்பாரு. அகராதியியல் ஆசிரியர் அவர். முதல்ல வந்து யாருன்னு பார்த்தோம் நம்ம அவருடைய 9 ஜெம்ஸ். அதுல வந்து முதல்ல யாரை பார்த்தோம் அப்படின்னா காளிதாஸ். ரெண்டாவது யாரு அப்படின்னா அமரசிம்மர். ரெண்டாவது யாரு அமரசிம்மர். அமரசிம்மர் வந்து பாத்தீங்கன்னா அகராதியியல் ஆசிரியர். சரியா? ஸோ நம்ம 2ஆம் சந்திரகுப்தருடைய நவரத்னங்கள் அவைக்களத்துல இருந்து நவரத்னங்களை வந்து பாக்குறோம். அமைச்சர்கள் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் யாருன்னா காளிதாஸ், ரெண்டாவது வந்து யாரு சொல்றேன்னா ஹரிசேனர் சொல்லி, மூணாவது வந்து அமரசிம்மர். காளிதாசரும் ஹரிசேனரும் யாரு சமஸ்கிருத புலவர். அமரசிம்மர் வந்து அகராதியியல் ஆசிரியர். நெக்ஸ்ட் வந்து 4வது யாரு அப்படின்னா தனவந்திரி. தனவந்திரி வந்து நவநீதகம் அப்படிங்கிற ஒரு மருத்துவ நூல் வந்து எழுதியிருப்பாரு. இவரை வந்து ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏற்கனவே. யாரு தன்வந்திரி வந்து யாரு? தன்வந்திரி ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதா. நெக்ஸ்ட் வந்து வராகமிகிரர். இவர் வந்து பஞ்ச சித்தாந்தம் அப்படிங்கிற அந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா வானியல் அறிஞர் அப்படிங்கிற செய்தியை வந்து நமக்கு தருது. அவர் வந்து யாரு? ஒரு வானியல் அறிஞர். யாரு அப்படின்னா வராக சிம்மர் அப்படிங்கிறவர். இவர் வந்து 5வது. அடுத்து 6வது யாரு சொல்றோம் அப்படின்னா ஷாகபானகா. ஷாகபானகா. இவர் யாரு அப்படின்னா அஸ்ட்ராலஜில எக்ஸ்பர்ட். ஸோ இவர் வந்து ஜோதிடர். இவர் வந்து யாரு? ஜோதிடர். நெக்ஸ்ட் வந்து ஷங்கு வந்து யாருன்னா ஆர்கிடெக்சர், கட்டிடக்கலை நிபுணர். அப்புறமா ஜியாகிரபி, கட்டிடக்கலை ஜியாகிரபி. ஸோ கட்டிடக்கலை நிபுணர்னு சொல்லப்படுது. சரியா? யாரு? ஷங்கு. நெக்ஸ்ட் வந்து வராச்சி வந்து யாரு அப்படின்னா அவரும் சான்ஸ்கிரிட் போயட்டு தான், சமஸ்கிருத புலவர் வராச்சி. நெக்ஸ்ட் வந்து விட்டல் பட்டரும் வந்து ஒரு சிறந்த மெஜிஷியன் அப்படின்னு சொல்லப்படுது. யாரு? விட்டல் பட்டர் வந்து சிறந்த மெஜிஷியன். ஸோ இவருடைய நவரத்னங்கள் யாரெல்லாம் சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாரு சொன்னேன்? காளிதாசர் சொன்னேன். ரெண்டாவது ஹரிசேனர். மூணாவது அமரசிம்மர். 4வது தன்வந்திரி. 5வது வராகமிகிரர். 6வது ஷாகபானகா. ஷங்கு. அடுத்து வராருச்சி. 9வது வந்து விட்டல் பட்டர். ஸோ இந்த மாதிரி 9 ஜெம்ஸ் வந்து ஒவ்வொரு துறையிலும் எக்ஸ்பர்ட் வந்து அவருடைய அவையில அரசவையில வந்து இருந்ததாட்டு குறிப்புகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? யாரு? 2ஆம் சந்திரகுப்தர். அப்ப நவரத்னங்கள் வச்சிருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது எக்ஸ்பர்ட்ஸ். சரியா? யாரு வச்சிருந்தாங்க? 2ஆம் சந்திரகுப்தர். சரியா? நெக்ஸ்ட் வந்து இவருடைய காலத்துல உள்ள கோல்டு காயின்ஸ் ஒவ்வொருத்தருமே ஒரிஜினல் டைப் ஆஃப் கோல்டு காயின்ஸ் வந்து வெளியிட்டிருக்காரு. அதுல வந்து இவருடைய நிறைய நம்ம ஏற்கனவே சமுத்திரகுப்தருக்கும் பார்த்தோம். நான் கொடுத்துருந்தேன் செய்தி, கண்டிப்பா பாருங்க, ப்ரீவியஸ் வீடியோல இருக்கும். அதுக்கப்புறமா இந்த கோல்டு காயின்ஸ் வந்து இவரோட நம்ம 2ஆம் சந்திரகுப்தருடைய கோல்டு காயின் டைப் பார்த்தோம்னா அஸ்வரோகி டைப்பு. நெக்ஸ்ட் வந்து சத்ரதாரி டைப், அஸ்வரோகி டைப்பு, சத்ரதாரி டைப்பு, அப்புறமா சக்கர விக்ரம டைப். ஸோ இது இந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய காயின்ஸ் வந்து நிறைய ஒரிஜினல் டைப் ஆஃப் கோல்டு காயின்ஸ் வந்து வெளியிட்டிருக்காரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.